வணக்கம் மக்களை சோகத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 12:50க்கு வரவேற்கிறேன். வாஷிங் மிஷினில் துணி ஓடுதா. ஸோ இன்னைக்கு தேதி 18/6/2025. நேற்று என்னோட அக்கா சுபாக்கு பர்த்டே வாழ்த்துங்க. சொல்ல மறந்துட்டேன்னு நினச்சி கொஞ்சம் ஹரிபரி பிஸி. இன்றைக்கி புதன்கிழமை ஜிவி வீட்டு கிச்சனில் நம்மளோட ப்ரான் தொக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ப்ரான் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் எதுவும் காலையில் போகலை. ஸோ இப்போ வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கிரேப்ஸ் இல்லை, அது பேர் என்னது, நவப்பழம். பார்த்தோன்னே டெம்ட் ஆகிட்டேன். நவப்பழம் சாப்பிடவே மாட்டேன், பட் வேறு வழி இல்லை, ஆப்ஷன்ஸ் இல்லை. மாம்பழம் டெம்ட் ஆகி வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரத்தில் பண்ணுறோன்னு பாருங்கள். 12:50 அடுப்பு பற்ற வைக்கல. ஆல்மோஸ்ட் மணி 2:25 1:50க்குன்னு நினைக்கிறேன். அப்போது 12:50 1:50 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. 1.5 மணி நேரத்தில் துணியெல்லாம் காய போட்டாச்சு, வீடெல்லாம் கூட்டியாச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலையிலே வாங்கிட்டு வந்ததை காட்டிட்டேன். ஏன்னா நான் தான் போய் நின்று க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஸோ ட்ராவல் பண்ணி போயிட்டு வர டைமு. அதுக்கு முன்னாடி தக்காளியோ வெங்காயமோ புதினாவோ எதுவுமே அரிஞ்சு வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஆன் த ஸ்பாட்டு எல்லாம் மீனெல்லாம் கழுவி வச்சு அந்த ஊற வைக்கிற கேப்பில் தான் அரிசியே நான் ஊற வைப்பேன். ஸோ டைம் சரியாயிடும். இந்த 1.5 மணி நேரத்தில் அவ்வளோதான். வீடு கூட்டியாச்சு, பாத்திரம் விளக்கியாச்சு. பாத்திரம் பாதி விளக்கியிருக்கேன், பாதி தம்பி எழுந்திரிச்சிட்டான். சரி, அவனுக்குன்னு டியூட்டியை கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுருக்கேன். சரி, மற்ற நாள்லாம் அவன் பண்ணிடுறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் நான் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன். பாருங்கள், தெரியுதா ஸ்வெட் பிகாஸ் ஜன்னல் ஓப்பன் ஆகலை, கதவும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அந்தாண்ட பூனை ஸ்மெல் கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 20 பூனை இருக்குங்க பாருங்கள், தெரியுதா, ஸ்வெட். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த 1.5 மணி நேரத்தில். வாங்க, சூடான சாதம் காக்காக்க ஆற வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் குழம்பு. அது என்ன, தேங்காய் கறி, ப்ரானோட தேங்காய் கறி. ப்ரானே 2 விதமாக, ஏனக்கான ப்ரான் ஃப்ரை. ஸோ கடும்புளி ரசமோ இடும்புளி ரசமோ, ஃபிஷ் ஃப்ரை, தேங்காய் கறியோட அந்த தேங்காய் எண்ணோட ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இவ்வளோ தாங்க ஜிவியோட கிச்சனில் இன்றைக்கி சமையல். ஸோ சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க போகிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஜிம் போக போகிறதில்ல. ஜிம் போய் 15 நாளைக்கு மேலேயாக இருந்தாலும் இருக்கும். நைட் ஷூட் போகுது ஃபுல்லாக. இன்றைக்கி ஷூட் லீவு. ஸோ ரெஸ்ட்டு. பாய், டேக் கேர். வேறு ஏதாவது இருந்தால் நான் பார்த்துட்டு வீடியோ போடுறேன். பாய்ங்க, தெரியுதா, பாய். இனிமேல் குளிச்சுட்டு வந்து தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது டிவி பார்க்கணும்.